Welcome to my channel SBK ECE. ஸோ இந்த சேனலில் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் டெக்னிக்கல் ரிலேட்டட் திங்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பற்றி, மைக்ரோ ப்ராசஸர் பற்றி 8085 ஒரு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். 8051 வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே வரேன். 8086லையும் ஐ ஆம் கோயிங் டு ப்ரிப்பேரிங் டு புட் இன் திஸ் சேனல். ஸோ இதில் வந்து நம்ம வந்து வரிசையாக நம்ம பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வைங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், டெக்னிக்கல் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து NPTEL நீங்கள் கோர்ஸ் போட்டிங்கன்னா கூட திஸ் அசைன்மெண்ட், திஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அதனால தான் இதை நான் வந்து இப்போ பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ரெஜிஸ்டர் பேங்க் ஆஃப் R0 R7 do we have access to when the 8051 is powered up? அதாவது வந்து நீங்கள் பவர் ஆன் பண்ணிங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து எந்த ரெஜிஸ்டர் பேங்கை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக உங்களுக்கு தெரியும் 4 ரெஜிஸ்டர் பேங்க்ஸ் இஸ் அவைலபிள். பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2, பேங்க் 3 இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் பவர் ஆன் பண்ணிங்கன்னா எந்த ரெஜிஸ்டர் பேங்க் வந்து செலக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்து ரெஜிஸ்டர் பேங்க் 0 தான் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ. டிஃபால்ட்டாக வந்து ரெஜிஸ்டர் பேங்க் 0 தான் செலக்ட் ஆகும். இது எதன் மூலமாக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இருக்குது ப்ரோக்ராமிங் ஸ்டேட்டஸ் வேர்ட். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ளாக் ரெஜிஸ்டர். ஸோ கேரி ஃப்ளாக், ஆக்சிலரி கேரி ஃப்ளாக், F0, RS1, RS0, ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக், -parity ஃப்ளாக். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு பெர்ஃபார்ம் பண்ணலாம், பைட்வைஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கேரி ஃப்ளாக் வந்து என்னது PSW.7. ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் என்னது PSW.6. ஏன்னா திஸ் இஸ் பிட் அட்ரஸபிள். ஓகே, ஸோ பிட் அட்ரஸபிள் ஆல்சோ பாசிபிள், பைட் அட்ரஸபிள் ஆல்சோ பாசிபிள். ஸோ வந்து CY நீங்கள் வந்து இது வந்து என்னது MSB. ஸோ parity ஃப்ளாக் வந்து LSB. ஓகே, ஸோ இப்போ வந்து PSW.7 தான் கேரி ஃப்ளாக், PSW.6 வந்து ஆக்சிலரி கேரி ஃப்ளாக், PSW.4 வந்து F0 ஃபார் யூஸ்டு ஃபார் ஜென்ரல் பர்பஸ். ஓகே, ஸோ இது ப்ரோக்ராமர்ஸ்னால இதை அக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் RS1, RS0 தான் ரெஜிஸ்டர் பேங்க் செலக்ட் 1, ரெஜிஸ்டர் பேங்க் செலக்ட் 0. ஓகே, ஸோ இது இந்த ப்ரோக்ராமிங் ஸ்டேட்டஸ் வேர்டில் தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பேங்க் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். வெதர் பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2, பேங்க் 3. பட் ஆனால் டிஃபால்ட்டாக வந்து ரெஜிஸ்டர் பேங்க் 0 தான் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பவர் ஆன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக ரெஜிஸ்டர் பேங்க் 0 தான் செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அது வந்து PSW.4, PSW.3. அப்போ இதிலிருந்து தான் நீங்கள் வந்து எந்த ரெஜிஸ்டர் பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம், ஃப்ளாக் ரெஜிஸ்டர் வச்சு. நெக்ஸ்ட்டு ஓவர்ஃப்ளோ ஃப்ளாகு, parity ஃப்ளாக். அது நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். கேரி ஃப்ளாக் வந்து நீங்கள் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணி அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி முடிஞ்ச உடனே இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டர் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்டேட்டஸோட வந்து செட் ஆகும். ஆன்சருக்கு கேரி வந்துச்சுன்னா கேரி செட் ஆகும், கேரி வரலைன்னா ரீசெட் ஆயிரும். ஆக்சிலரி கேரினா லோயர் ஆர்டர் 4 பீட் வந்து கேரி மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் செட் ஆகும். லோயர் ஆர்டர் 4 பீட்லேருந்து கேரி வரலன்னு சொன்னால் ரீசெட் ஆயிரும். நெக்ஸ்ட் RS1, RS0 தான் உங்களுக்கு வந்து என்னது ரெஜிஸ்டர் பேங்க் 00னா ரெஜிஸ்டர் பேங்க் 0, 01னா ரெஜிஸ்டர் பேங்க் 1, 10னா ரெஜிஸ்டர் பேங்க் 2, 11னா ரெஜிஸ்டர் பேங்க் 3. அதோட அட்ரஸ் இந்த இதில் போட்டிருக்காங்க. சரிங்களா? ரேம் லொக்கேஷனோட அட்ரஸ், இன்டர்னல் ரேம் லொக்கேஷன். நெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக்னா உங்களுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ 8 பிட் ஆப்ரேஷனோட ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னால் அந்த ஃப்ளாக் வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து parity ஃப்ளாக். கண்ட்ரோல் ப்ராசஸரில் வந்து ஈவன் பேரிட்டினா செட் ஆகும், ஆட் பேரிட்டினா ரீசெட் ஆகும். பட் இன் கேஸ் ஆஃப் கண்ட்ரோலர் ஆட் பேரிட்டினா செட் ஆகும், ஈவன் பேரிட்டினா ரீசெட் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து உங்கள் வந்து பவர் ஆன் பண்ணிங்கன்னா எந்த ரெஜிஸ்டர் பேங்க் செலக்ட் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் பேங்க் 0. அப்போ PSW.3, PSW.4 இந்த ரெண்டுமே 0, RS1 0, RS0 0 பை செலக்ட் இந்த பேங்க் 0. ஸோ டிஃபால்ட்டாக ரெஜிஸ்டர் பேங்க் 0 தான் செலக்ட் ஆகும். ஸோ வந்து கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, determine which of the following register banks of R0 or R7 is selected in the following instruction is executed just after powering on 8051. ஓகே, ஸோ பவர் ஆன் பண்ணோன்னே செட் பிட் PSW.3 இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா, SETBனா செட் பிட் PSW.3 இதுதான் பிட் அட்ரஸபிள்.
பிட் அட்ரஸபிள்னா ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பிட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ செட் பிட் PSW.3. அப்போ PSW.3 நீங்கள் செட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே பாருங்கள், PSW.3 வந்து என்னது? RS நாட்டு. அப்போ அதை வந்து நீங்கள் ஒன்றாக்கிட்டீங்க. ஸோ இப்போ வந்து PSW.3 வந்து RS நாட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ RS நாட்டு வந்து ஒன்றாக்கிட்டீங்க. PSW.3 RS நாட்டு வந்து 1, RS01. அப்போ வந்து ரெஜிஸ்டர் பேங்க் 001ன்னா ரெஜிஸ்டர் பேங்க் 1. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி. ஓகே. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் is false regarding an 8051 microcontroller? The stack pointer in the 8051 microcontroller is only 8 bits wide. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இது. ஸோ ஸ்டாக் பாயிண்டர் வந்து 8 பிட் ஆப்ரேஷன், 8 பிட் தான் அது வந்து இது பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த பாயிண்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? அவங்க ஃபால்ஸ் தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு when the 8051 microcontroller is powered up, stack pointer contains initial value is 07. ஸோ நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸில் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலரில் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா எல்லாமே ரீசெட் ஆயிரும். ஸோ ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ரீசெட் ஆயிரும். ஆனால் ஜீரோவுக்கு போயிடும். ஸ்டாக் பாயிண்டர் மட்டும் இனிஷியல் வேல்யூ 07 இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷனு கரெக்ட். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஸ்டோரிங் ஆஃப் CPU ரெஜிஸ்டர் இன் த ஸ்டாக் இஸ் கால்டு புஷ். இதுவும் என்னது? உங்களுக்கு வந்து கரெக்ட். த ஸ்டோரிங் ஆஃப் CPU ரெஜிஸ்டர் இன் த ஸ்டாக் இஸ் கால்டு புஷ். அதாவது இப்போ ஸ்டாக்கில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாக்லேருந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்ட். த ஸ்டோரிங் ஆஃப் CPU ரெஜிஸ்டர் இன் த ஸ்டாக் இஸ் கால்டு புஷ். ஓகே. ஸோ டேட்டா CPU ரெஜிஸ்டர் உள்ள வந்து ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு புஷ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு பாப் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டு கரெக்ட். நெக்ஸ்ட்டு, as we push data on to stack, the stack pointer is decremented by 1. ஸோ திஸ் இஸ் ராங். நீங்கள் புஷ் ஆப்ரேஷன் ஸ்டாக்கில் வந்து புஷ் ஆப்ரேஷன் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு டிக்ரிமெண்ட் ஆகிட்டு தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது ஃபஸ்ட்டு டிக்ரிமெண்ட் ஆகிட்டு தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். அதாவது வந்து ப்ராசஸரில் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணும். அப்படியே ரிவர்ஸாக நடக்கும் கண்ட்ரோலரில் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், டிக்ரிமெண்ட் ஆகிட்டு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாயிண்ட் வந்து தப்பு. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. ஓகே. இப்போது புஷ் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். பாப் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆகிட்டு தான் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணும் மைக்ரோ கண்ட்ரோலரில். ஆனால் அவங்க புஷ் ஆப்ரேஷனுக்கு டிக்ரிமெண்ட்னு போட்டிருக்காங்க, டிக்ரிமெண்டட் பை 1. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் wrong, false statement. So correct option is D. So question number 4, determine the contents of the top of the stack and value of the stack pointer after the following instruction are executed in 8051 microcontroller. First move SP stack pointer, 6F H. அப்போ இப்போ ஸ்டாக் பாயிண்டரில் என்ன இருக்கும்? 6F இருக்கும். அதே மாதிரி R1 ரெஜிஸ்டரில் 10 இருக்கும். R6 ரெஜிஸ்டரில் இந்த 5 இன்ஸ்ட்ரக்ஷனுமே என்னது? இமிடியட் அட்ரஸிங் மோட். ஓகே. ஸோ இமிடியட் அட்ரஸிங் மோட், ஏன்னா ஹேஷ் சிம்பிளுக்கு அடுத்து வர்றது டேட்டா. ஓகே. இமிடியட் அட்ரஸிங் மோட். ஸ்டாக் பாயிண்டரில் ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக் பாயிண்டர் கண்டெயின்ஸ் 6FH. ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் R1 ரெஜிஸ்டர் கண்டெயின்ஸ் 10H hexadecimal value. After execution of third instruction, R6 contains 0FH. After execution of fourth instruction, R3 contains 03H. ஸோ R2 contains FFH. இப்போ புஷ் S3 கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? ஸ்டாக் பாயிண்டர் ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம். அப்போ இப்போ ஸ்டாக் பாயிண்டரில் 6F இருக்குது. இப்போ புஷ் 3 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் பாயிண்டர் என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆகும். 6Fலேருந்து அடுத்து இன்க்ரிமெண்ட்டு 6Fலேருந்து அடுத்த லொக்கேஷன் என்னது? 6Fக்கு அடுத்து என்னது? 6Fக்கு அடுத்து உங்களுக்கு வந்து என்னது? 70. ஓகே. 6Fக்கு அடுத்து உங்களுக்கு வந்து என்னது? 70 வரும். ஏன்னா மைக்ரோ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து 1Fக்கு அடுத்து 20, 2Fக்கு அடுத்து 30, 3Fக்கு அடுத்து 40, 4Fக்கு அடுத்து 50, 5Fக்கு அடுத்து 60, 6Fக்கு அடுத்து 70. ஓகே. இதுதான் கவுண்டிங் ப்ராசஸ் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. அப்போ 6Fக்கு அடுத்து ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 70. அப்போ டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 70 இருக்கும். டாப் ஆஃப் த ஸ்டாக் பாயிண்டர் வந்து 70 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
அதுக்கடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், புஷ் S3, புஷ் த்ரீனா R3ன்னு அர்த்தம். சரிங்களா, இங்கே அது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து வித்தியாசமாக கொடுப்பாங்க. புஷ் 3னா R3 ரெஜிஸ்டர்னு அர்த்தம். அப்போ R3 ரெஜிஸ்டரில் என்ன இருக்குது, 03 இருக்குது. அப்போ 03 வந்து உங்களுக்கு என்ன நடக்கும், 03யில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் பாயிண்டர் வந்து 03 அந்த ரெஜிஸ்டரில் வந்து ஸ்டாக் பாயிண்டருக்கு போயிடும். ஸ்டாக்கில் போய் ஸ்டோர் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன வரும், ஸோ இந்த இதை பாருங்கள். ஸோ ஸ்டாக் பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு 6FH. புஷ் S3 கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர் வந்து ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆயிரும். டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து 03 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புஷ் S2 கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர் வந்து ஒரு தடவை இன்க்ரிமெண்ட்டாக 7H. டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து FFH இருக்கும். ஓகே, ஏன்னா R2 ரெஜிஸ்டரில் என்ன டேட்டா மூவ் பண்ணியிருக்கோம், FFH மூவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏன்னா புஷ் 3னா R3 ரெஜிஸ்டர்னு அர்த்தம், புஷ் 2னா R2 ரெஜிஸ்டர்னு அர்த்தம், புஷ் 1னா R1 ரெஜிஸ்டர்னு அர்த்தம், புஷ் 6னா R6 ரெஜிஸ்டர்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி எந்த பாயிண்ட்டு, ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. ஸ்டாக் பாயிண்டர் வந்து 73 ஃபைனலாக, டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து 0Fல இருக்கும். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 5, how many times the instruction CPLA is executed in the following program of 8051 microcontroller? ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸி. ஸோ புஷ் 3னா R3 ரெஜிஸ்டர்னு அர்த்தம், புஷ் 2னா R2 ரெஜிஸ்டர்னு அர்த்தம், புஷ் 1னா R1 ரெஜிஸ்டர்னு அர்த்தம், புஷ் 6னா R6 ரெஜிஸ்டர்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் ஸ்டாக் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக் பாயிண்டரில் இந்த டேட்டாவை போட்டுக்கிட்டே போகிறீங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் டேட்டாவை வந்து ஸ்டாக்கில் தூக்கி போடும். ஓகே, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் டேட்டா வந்து ஸ்டாக்கில் தூக்கி போடும். அப்போ 6Fலேருந்து 70க்கு போகும். புஷ் 3னா R3 ரெஜிஸ்டர் 03 வந்து 03 டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து 03 இருக்கும். அப்புறம் புஷ் 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், ஸ்டாக் பாயிண்டர் 7 இன்க்ரிமெண்ட் ஆகும். டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் வந்து FF இருக்கும். அடுத்து புஷ் 1 கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர் ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து 10 இருக்கும். புஷ் 6 கொடுத்தீங்கன்னா இது ஸ்டாக் பாயிண்டர் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகும். டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து 0F இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து திஸ் இஸ் தி ஃபைனலாக வந்து ஸ்டாக் பாயிண்டர் 073ல் இருக்கும். டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து 0Fல இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் சொல்லிடுறீங்க பாருங்களேன். புஷ் 6னா R6ஓட வேல்யூ வந்து 0F. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் 0F. அப்போ 4 ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. அப்போ 6Fலேருந்து 70, 71, 72, 73. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சிபிஎல்னா என்னது, காம்ப்ளிமெண்ட் அக்யூமுலேட்டர். அக்யூமுலேட்டரோட கண்டென்ட் வந்து ஒரு தடவை காம்ப்ளிமெண்ட் ஆகும், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ அது எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்யூமுலேட்டரில் F0ங்கிற டேட்டா மூவ் பண்ணுறோம். R1 ரெஜிஸ்டரில் வந்து 60, வெறும் 60 கொடுத்தாங்கன்னா அது டெசிமல் வேல்யூ, H கொடுத்தாங்கன்னா அது ஹெக்ஸா டெசிமல். அது ரெண்டுமே மைக்ரோ கண்ட்ரோலரில் ரெண்டுமே நீங்கள் 60ன்னு கொடுத்தீங்கன்னா அது டெசிமல் வேல்யூ தான் அது எடுத்துக்கிறோம். ஹச்சை டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஹச்சை டைப் பண்ணிங்கன்னா அது ஹெக்ஸா டெசிமல் வேல்யூவாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் R1 60 டெசிமல் வேல்யூவை மூவ் பண்ணுறோம். அடுத்து R6 ரெஜிஸ்டரில் 10 ஹெக்ஸா டெசிமல் வேல்யூவை மூவ் பண்ணுறோம். இப்போ காம்ப்ளிமெண்ட் அக்யூமுலேட்டர் ஒரு தடவை காம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ ஏல என்ன இருக்கும், F0 ஒரு தடவை காம்ப்ளிமெண்ட் 0F, அப்படி தானே 0F இருக்கும். இப்போ டிக்ரிமெண்ட் அண்ட் ஜம்ப் இஃப் நாட் 0, DJNEZ மீன்ஸ் டிக்ரிமெண்ட் அண்ட் ஜம்ப் இஃப் நாட் 0. R6 0 வர்றது வரைக்கும் இந்த லூப் சுற்றிக்கிட்டே இருக்கும். அகெயின் இப்போ R6ல் என்ன இருக்குது, R6 ஒரு தடவை டிக்ரிமெண்ட் ஆயிரும். அப்போ 10லேருந்து ஹெக்ஸாடெசிமல் 10லேருந்து ஒரு தடவை டிக்ரிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் F, ஏன்னா Fக்கு அடுத்து 10. ஓகேயா, ஸோ வந்து ஹெக்ஸாடெசிமல் பொறுத்தவரை வந்து 10லேருந்து ஒரு டிகிரினா Fக்கு போகும். ஸோ அப்போ எஃப்லேருந்து என்ன வரும், இலேருந்து டி, இப்படியே 0 வர்ற வரைக்கும் இது சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ 0 வந்துச்சு அடுத்த லொக்கேஷனுக்கு வரும். டிக்ரிமெண்ட் அண்ட் ஜம்ப் இஃப் நாட் 0. R1 0 வர வரைக்கும் செக் பண்ணும். R1ல் என்ன வாங்கியிருக்கோம் 60. அப்போ 60லேருந்து 0 வர்றது வரைக்கும் இந்த லூப் சுற்றிக்கிட்டே இருக்கும். இன்னர் லூப்பு அவுட்டர் லூப்பு. அப்போ உங்களுக்கு என்ன நடக்குது, இன்னர் லூப் வந்து 16 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. அவுட்டர் லூப் வந்து உங்களுக்கு வந்து 60 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ 16 × 60 டோட்டலாக 960 டைம்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் நடக்கும். ஸோ 960 டைம்ஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி, 960 டைம்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். த வேல்யூ ஸ்டோர்ட் இன் R1 இஸ் R1 பாருங்கள், R1ல் வந்து 60ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது டெசிமல் வேல்யூ. H கொடுத்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலரில் அது ஹெக்ஸா டெசிமல் எடுத்துக்கிறோம். இது மைக்ரோ கண்ட்ரோலரில் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது. இதே மைக்ரோ ப்ராசஸர் 8085லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது. ஒன்று ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ தான் கொடுக்க முடியும், டெசிமல் வேல்யூலாம் கொடுக்க முடியாது. எல்லாமே டிஃபால்ட்டாக ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ தான். ஆனால் நீங்கள் H கொடுத்தீங்கன்னா
அது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். ஹச் கொடுக்கலாம் அது வந்து அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், டெசிமல் வேல்யூன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 16 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது அப்போ அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ R1 ஸ்டோர்டு R1 the value R1 so R1 is 60, that is decimal. Similarly the value stored in R6 is 16 ஏன்னா 10 F கொடுத்து என்னது 10 Fங்கிறது 15 10ங்கிறது 16 16ஓட ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட் தான் 10. அப்போ R6 ரெஜிஸ்டரில் 16 that is decimal வேல்யூ இருக்கும். இப்போ இன்னர் லூப் வந்து என்னது 16 டைம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி அவுட்டர் லூப் வந்து 60 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ டோட்டலாக 16 × 60 டோட்டலாக 960 டைம்ஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6. வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் ஏ ரெஜிஸ்டர் ஏ ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ அக்யூமுலேட்டரில் 0 வாங்குகிறோம், R2 ரெஜிஸ்டரில் 10ங்கிற டேட்டா வாங்குகிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ A + R2 ரிசல்ட் வந்து அக்யூமுலேட்டருக்கு போகும். சாரி, அக்யூமுலேட்டர் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணியிருக்கோம். R2 ரெஜிஸ்டரில் 10 டெசிமல் வேல்யூ வாங்குகிறோம். ஓகேங்களா? டெசிமல் வேல்யூ வாங்குகிறோம். இப்போ ஆட் A, 3. அப்போ A 0 இருக்குது, 0 இமிடியட் வேல்யூ 0 + 3. அப்போ ரிசல்ட் வந்து அக்யூமுலேட்டரில் 3 இருக்கும். இப்போ டிக்ரிமெண்ட் அண்ட் ஜம்ப் இஃப் நாட் 0, டிக்ரிமெண்ட் அண்ட் ஜம்ப் இஃப் நாட் 0. R2 0 வர்றது வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ R2 எப்போ 0 ஆகும், டெசிமல் வேல்யூ தான் அது. சரிங்களா? அப்போ வந்து 10 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 0 A + ஆடு A + 3 0 3. அப்போ வந்து அக்யூமுலேட்டர் 0 3 இருக்கும். அப்புறம் 3 + 3 9 9 + 3 12. இப்படியே 10 டைம்ஸ் உங்களுக்கு வரும்ல. அப்போ 5 3 30. ஸோ 10 3 is 30. அப்போ அக்யூமுலேட்டரில் ஃபைனலாக வந்து 30ங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு அக்யூமுலேட்டரில் வந்து 30 இருக்கும். ஓகே, ஸோ 10 டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். 3 வந்து அப்போ இது என்ன பண்ணுது, ரிப்பீட்டட் அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது மல்டிப்ளிகேஷன் வந்து 5 3 30, அதை வந்து ரிப்பீட்டட் அடிஷன் வச்சு நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளிகேஷனை வந்து ரிப்பீட்டட் அடிஷன் வச்சு பர்ஃபார்ம் பண்ணலாம். சப்ராக்ஷன் வந்து ரிப்பீட்டடு, அதாவது டிவிஷன் வந்து ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். ஆக்சுவலாக மல்டிப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இது இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து 10 3 தடவை 10 தடவை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ 5 3 30. ஸோ ரிசல்ட் வந்து அக்யூமுலேட்டர் வந்து 30ங்கிற டேட்டா வந்து இருக்கும். கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ. ஸோ சூப்பர் கொஸ்டின். ஸோ அக்யூமுலேட்டர் கிளியர் பண்ணுறோம், R2 ரெஜிஸ்டரை கவுண்ட்டை வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆட் A, #03. அப்போ என்ன நடக்கும், A + 03 which is equal to A. அப்போ A = A + 03. ஏல என்ன பண்ணியிருக்கோம், 0 வாங்கியிருக்கோம். அப்போ 0 + 03. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டிக்ரிமெண்ட். அப்போ R2 10லேருந்து 9க்கு போகும். மறுபடியும் 3 + 3 6 வரும். இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ ஃபைனலாக வந்து அக்யூமுலேட்டர் வந்து 30 இருக்கும். கவுண்ட் வந்து R2 0 ஆயிரும். இப்போ வந்து அக்யூமுலேட்டரில் வேல்யூ R5 ரெஜிஸ்டரில் மூவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபைனல் அக்யூமுலேட்டரில் என்ன இருக்கும், 30ங்கிற டேட்டா வந்து உங்களுக்கு 30ங்கிற டெசிமல் வேல்யூ வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. ஸோ கொஸ்டின் நம்பர் 7. Find out the rollover value for the timers in mode 0, mode 1 of an 8051 microcontroller. ஓகேங்களா? ஸோ மோடு 0 வந்து 13 பிட் டைமர் மோடு, மோடு 1 வந்து 16 பிட் டைமர் மோடு, மோடு 2 வந்து 8 பிட் டைமர் மோடு வித் ஆட்டோ ரீலோடு, மோடு 3 வந்து ஸ்ப்ளிட் டைமர் மோடு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ சரிங்களா? மோடு 0 வந்து என்னது, 13 பிட் டைமர் மோடு, மோடு 1 வந்து 16 பிட் டைமர் மோடு, மோடு 2 வந்து 8 பிட் டைமர் மோடு வித் ஆட்டோ ரீலோடு, மோடு 3 வந்து ஸ்ப்ளிட் டைமர் மோடு. ஸோ இப்போ வந்து ரோல் ஓவர்னால் என்னது, ஓவர்ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் அடுத்து இனிஷியல் வேல்யூ எந்த வேல்யூவில் ரோல் ஓவர் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ மோடு 0வோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மோடு 1ஓட மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மோடு 0 வந்து 13 பிட் டைமர்னு நான் சொன்னேன்னா, அப்போ 13 பிட் டைமர்னால் 13 பிட்டோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது, 13 பிட்டோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது நீங்கள் பாருங்கள். 13 பிட்டோட மேக்ஸிமம் வேல்யூ சரிங்களா? 13 பிட்டுனா 1 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 0 0 0. அப்போ இது வந்து F, இது வந்து F, திஸ் இஸ் 4 1s வந்து F, திஸ் இஸ் என்னது 1. அப்போ 1 F F F. அப்போ இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ 1 F F F. ஸோ ஏன்னா மோடு 0 வந்து 13 பிட் டைமர் மோடு. அப்போ 1 F F F அடுத்து 0 0 0 அடுத்து ரீசெட் ஆயிரும். ஓகே, ஓவர்ஃப்ளோ அதுக்கடுத்து ரீசெட் ஆயிரும், ரோல் ஓவர் வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ வந்து மோடு 1 வந்து என்னது
16-bit டைமர் மோட். அப்போ 16-பிட்டோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது? FF. ஓகே, ஸோ வந்து அப்போ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. Which control signals are generated timing and control unit of an 8015 microcontroller in order to access off-chip devices apart from the internal timings? ஆஃப் சிப் டிவைசஸ் அக்சஸ் பண்ணுறது எல்லாமே வரும். அட்ரஸில் ஏஎல்ஏனா அட்ரஸ் லாட்ச் எனபிள், பிஎஸ்சிஏனா ப்ரோக்ராம் ஸ்டோர் எனபிள், தேர்டு வந்து ரீட் அண்ட் ரைட்டு ஆல் தி அபோவ். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. ஸோ அட்ரஸ் லாட்ச் எனபிளோட ஃபங்க்ஷன் என்ன? விச் இஸ் யூஸ் டு டிமல்டிப்ளெக்ஸ் தி லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ் அண்ட் டேட்டா பஸ். ஓகே, ஸோ பிஎஸ்சிஎன்னா ப்ரோக்ராம் ஸ்டோர் எனபிள். ஸோ அந்த பின்னு வச்சு தான் நம்ம இன்டர்னல் மெமரி எக்ஸ்டர்னல் மெமரியை நம்ம அக்சஸ் பண்ணுவோம். இன்டர்னல் மெமரி வந்து உங்களுக்கு வந்து 4 கிலோபைட்ஸ் வந்து இருக்கும். எக்ஸ்டர்னல் மெமரி மேக்ஸிமம் 64 கிலோபைட்ஸ் வரைக்கும் நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஸோ இன்டர்னல் மெமரி 4 கிலோபைட்ஸ் அக்சஸ் பண்ணலாம். அது தேவை, அதுக்கு மேலே தேவைப்படுச்சுன்னா எக்ஸ்டர்னலாக 60 கிலோபைட்ஸ் அக்சஸ் பண்ணலாம். அல்லது டோட்டலாக எக்ஸ்டர்னலாகவே ஃபுல்லாக 64 கிலோபைட்ஸை நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் 8015 மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்குது. ஸோ இப்போ ஆஃப் சிப் டிவைசஸில் எல்லாமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல் ஆஃப் தி அபோவ். கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ARM வாஸ் ஒரிஜினலி நோன் அஸ். இதுக்கு நான் என்ன நினச்சேன், நான் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது அட்வான்ஸ்டு ரிஸ்க் மெஷின் தான் போட்டேன். ஆன்சர் தப்புன்னு சொல்லிட்டாங்க. அக்ரான் ரிஸ்க் மெஷின். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ, அக்ரான் ரிஸ்க் மெஷின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. RISC ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இது உங்களுக்கு தெரியும், ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். சிஸ்க்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். RISCனா ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. ஸோ தேங்க்யூ. ஸோ அதான் இது நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். மைக்ரோ கண்ட்ரோல் ரீசெட் ஆச்சுன்னு சொன்னால் எல்லாமே ஜீரோக்கு போயிடும். ஸ்டாக் பாயிண்ட் 07க்கு இனிஷியலைஸ் ஆகும். திஸ் இஸ் ஃப்ளாக் ரெஜிஸ்டர் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அனானிஸ்ட்டில் கேட்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி CPU ரெஜிஸ்டர்ஸ் நான் எல்லா இதுலேயுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அக்யூமுலேட்டரி, பி ரெஜிஸ்டர், ப்ரோக்ராமிங் ஸ்டேட்டஸ் வேர்ட், ஸ்டாக் பாயிண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர் அண்ட் டேட்டா பாயிண்டர். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ. நன்றி.